வணக்கமுங்க. நான் பாபுங்க. என் பேர் பாபு. நான் ஸ்டாக் மார்க்கெட் அனலிஸ்ட்டுங்க. இன்ட்ராடே மார்க்கெட் கால்ஸு டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறேங்க. இந்த வீடியோவை பாருங்கள். நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணி ரொம்ப வருத்தத்துலேயும் கவலையிலையும் எப்படி ரிட்டர்ன் எடுக்கிறது, எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது, ரெக்கவரி பண்ணுறதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. என்னோடய மார்க்கெட் கால்ஸ் பற்றி பாருங்கள். நான் கொடுத்துருக்குறது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்க. இன்ட்ராடே மார்க்கெட் கால்ஸு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நல்ல நாலேஜ் வேணும். நான் நிறைய இது கொடுத்துருக்குறேன், ஆல்ரெடி கொடுத்துருப்பேன். இப்போ இன்றைக்கி நடந்ததையும் நான் காட்டுற பாருங்க. மல்டிபிள் ப்ராஃபிட் ஸ்ட்ராட்டஜியோடு கொடுத்துருப்பேன். ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறதாங்க. காலையில் கொடுத்த ப்ரீ மார்க்கெட் ஆர்டர் பாருங்கள். மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ப்ரீ மார்க்கெட் ஆர்டர் கொடுப்பேங்க. நான் 24,200 கால் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 61 ரூபாயில் இருந்தது. ப்ரீவியஸ் ப்ரைஸ் 23 to 26க்கு ஃபஸ்ட்டு பை ஆர்டர், செகண்ட் ஆர்டர் 13 to 16 கொடுத்தேங்க. ஸ்டாப் லாஸ் 8 கொடுத்தேங்க. இது கரெக்டாக 8:10 தான் வந்துச்சு லோ ப்ரைஸு. டார்கெட் 120க்கு மேலே போயிடுச்சுங்க. அதை செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கொடுக்குறவங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், 24,200 கால் ஆப்ஷன். ப்ரீவியஸ் ப்ரைஸ் 61 இருக்கும். ஃபஸ்ட் ஆர்டர் உங்களுக்கு 19 ரூபாய்க்கு லோ வந்துச்சு. 19 லோ வந்துட்டு 48 வரை ஹை போயிடுச்சு. இதுலேயே 1:1 டார்கெட் உங்களுக்கு கிடச்சிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்து நான் சொன்ன செகண்ட் பை ஆர்டர் ப்ரைஸ்க்கு 8 ரூபா நான் சொன்னது ஸ்டாப் லாஸு. லோ ப்ரைஸ் பாருங்கள் 8:10 தான் வந்துச்சு. 8 ஸ்டாப் லாஸ் இருக்காகல. 8 ரூபாயிலேருந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய டார்கெட் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். க்ளோசிங் ப்ரைஸ் 134. நான் சொன்ன 120 ரூபா டார்கெட் ஹிட் ஆகிருக்கும். இதுலேயும் பார்த்துக்குங்க. வாட்ஸ்அப்லேயும் செக் பண்ணிக்கோங்க. தெரியுதுங்களா? இதுலேயும் 120 டார்கெட் கொடுத்துருக்குறேன். பார்த்தீங்களா? ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ப்ரீ மார்க்கெட் கால்ஸு கொடுக்குறதுல ரொம்ப ரேரான விஷயம். இதே ஸ்ட்ரைக் ப்ரைஸு 24,150 காலும் நான் 18 to 22க்கு கொடுத்து அது உங்களுக்கு 100 ரூபாய்க்கு மேலே டார்கெட் கொடுத்தேன். அதுவும் ஹிட் ஆகிருக்கும். பார்த்துக்குங்க. இது ஃபஸ்ட் ஆர்டர். செகண்ட் ஆர்டர் பாருங்கள். 24,200 கால் ஆப்ஷன் 18 to 24 வந்திருக்கு. அது நான் கொடுத்தேன் நான். அதுக்கப்புறம் 24,150 கால் ஆப்ஷன் பாருங்கள். 10:27க்கு நான் கொடுத்தேன். 25 to 30க்கு வாங்க சொன்னேன். 25 ரூபா ஸ்டாப் லாஸ் கொடுத்தேன் நான். டார்கெட் பாருங்கள் 180 கொடுத்துருக்குறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்னோடய பை காஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ. 25 to 30 தான் பை ப்ரைஸு. ஸ்டாப் லாஸ் 25. 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ் இருக்கும். டார்கெட் பாருங்கள் 60, 120, 180, 24, 150 கால். 10:27 கொடுத்தேன். இதனுடைய டார்கெட் பாருங்கள் 180க்கே போயிருக்கும். இது மறுபடியும் நான் அகெயின் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 18 to 22க்கு கொடுத்தேன். அப்போயும் அதையும் காட்டுறேன் பாருங்கள். இதே ஸ்ட்ரைக் ப்ரைஸு பாருங்கள். 24,150 கால். 18 to 25 to 30 அது டார்கெட் ஹிட் ஆச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் கால் கொடுத்துருப்பேன். 115 to 120. ஸ்டாப் லாஸ் பாருங்கள் 110. பக்கத்தில் பை காஸ்ட்டில் தான் என்னோடய ஸ்டாப் லாஸ் இருக்கும். 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் டிஸ்டன்ஸில். டார்கெட் 260 சொன்னால் அது 380 வரைக்கும் போயிடுச்சுங்க. சென்செக்ஸ் கால் காட்டுறேன். நிஃப்டி பாருங்கள். 24,150 கால் பார்த்திங்கன்னா 18 to 22க்கு நான் பை ப்ரைஸ் சொன்னேன். ஸ்டாப் லாஸ் 16 கொடுத்துருப்பேன் பாருங்கள். 18 to 22க்கு ஸ்டாப் லாஸ் எவ்வளோ பக்கத்தில் கொடுத்துருப்பேன் பாருங்கள். டார்கெட் பாருங்கள் 96. 24,150 கால் உங்களுக்கு நான் 180க்கு நான் டார்கெட் கொடுத்தேன் நான். அந்த இப்போ அதுவும் ஹிட் ஆயிடுச்சு. சென்செக்ஸ் காலும் ஹிட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள். சென்செக்ஸ் கால் நிஃப்டி காலும் உங்களுக்கு டார்கெட்டுக்கு மேலே போயிடுச்சுங்க. நிஃப்டி பாருங்கள் எங்கே போயிருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு 1:4 98க்கு போயிடுச்சு. 180க்கே போயிடுச்சு. அது மார்க்கெட் ரெண்டாவது மார்க்கெட்டு கொடுத்த டார்கெட்டு. அதே மாதிரி சென்செக்ஸும் உங்களுக்கு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. இந்த ரெண்டே பை காஸ்ட். சென்செக்ஸ் பாருங்கள் 105 to 110 நான் வாங்க சொன்னது. இந்த நோட் பண்ணிக்கோங்க. 2:48க்கு பார்த்துக்குங்க டைமு. 2 ஸ்கிரிப்டையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்துக்குங்க. 24,150 கால். 24,150 கால் பாருங்கள். செக் பண்ணுறேன். பார்த்துக்கங்க சார். 18 to 22 நான் வாங்க சொன்னது. சரிங்களா? டார்கெட்டு நான் 180 கொடுத்தேன். 180க்கு போயிடுச்சு. அந்த வாட்ஸ்அப்பில் செக் பண்ணிக்கோங்க. 10 மடங்கு லாபம் சார் இது. அதே மாதிரி உங்களுக்கு சென்செக்ஸ் காலை எடுத்து கொடுக்குறேன் பாருங்கள். 77,700 கால் பாருங்கள். இது பாருங்கள் 105 to 110 வாங்கினது. நான்
250 வந்து மேக்ஸிமம் டார்கெட் கொடுத்தேன். அது 380க்கே போயிடுச்சு பார்த்துக்குங்க. இதுவும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 4 மடங்கு லாபத்துக்கு போயிருக்கு. இந்த மாதிரி தான் என்னோடய மார்க்கெட் கால்ஸ் இருக்குங்க, பார்த்துக்குங்க. மார்க்கெட் கால்ஸ் வேணும், இன்ட்ராடே மார்க்கெட் கால்ஸ் வேணுங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சப்ஸ்கிரிப்ஷன் நான் சொல்லிடுறேன். நான் இன்ட்ராடேவோட ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதுதான் என்னோடய இன்ட்ராடே மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜிங்க, பார்த்துக்குங்க. எப்பெல்லாம் மார்க்கெட்டு 1% லோ டு ஹை அல்லது ஹை டு லோ, உங்களுக்கு சப்போர்ட் டு ரெசிஸ்டன்ட் அல்லது ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டுக்கு டே மூவிங் ஆவரேஜ் 1% உங்களுக்கு மூவிங் ஆவரேஜ் டே மூவிங் ஆவரேஜ் இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸுகள் வந்து உங்களுக்கு மல்டிபிள் ப்ராஃபிட்டாக உங்களுக்கு 1:1, 1:3, 1:5, 1:10, 1:20 வரைக்கும் கூட போகும். இன்றைக்கும் கூட 20 மடங்கு லாபம் போயிருக்கு. அதுக்குண்டான ஸ்ட்ராட்டஜிலாம் இதில் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். எப்போல்லாம் ஒரு ப்ரீவியஸ் ப்ரைஸ் உங்களுக்கு 90%, 85 to 90% உங்களுக்கு இன்ட்ராடே டைமிங் 10:20க்கோ 12:20க்கோ 2:20க்கோ வருதோ, அப்போ அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு வந்து ஸ்பாட் ப்ரைஸுக்கு நியர்பை இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் சேம் எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு இந்தளவுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். இது அந்த மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜிங்க. அது நடந்திருக்கிறது பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இங்கே பாருங்கள், நிஃப்டி 24,200 கால் ஆப்ஷன் 61 ரூபாயில் இருந்தது. இது நான் இன்ட்ராடே மார்க்கெட்டில் ப்ரீ மார்க்கெட்டில் கொடுத்த ஆர்டருங்க. 61 ரூபாயில் இருந்தது. நான் 8 ரூபா தான் நான் ஸ்டாப் லாஸ் கொடுத்தேன். இதில் 7 ரூபா காட்டுது. ஆனால் ட்ரேடில் 8 ரூபா தான் ஸ்டாப் லாஸ் காட்டுது. 7 ரூபா லோ ப்ரைஸிலிருந்து எவ்வளோ 136 போயிருக்கு பார்த்தீங்களா. 7 உங்களுக்கு 20 மடங்கு ஆக்கணும், 140 பாயிண்ட்டுங்க. கிட்டத்தட்ட 20 மடங்கு லாபம் போயிருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது, பார்த்துக்குங்க. அதே மாதிரி இதுதான் என்னுடைய வந்து சப்ஸ்கிரிப்ஷனுங்க, பார்த்துக்குங்க. இது என்னோடய சப்ஸ்கிரிப்ஷன். மண்டே டு ஃப்ரைடே நான் மார்க்கெட் கால்ஸ் கொடுக்குறேன். நான் ஸ்மால் லாஸு பிக் ப்ராஃபிட்டுங்க. பை லோ செல் ஹை, மினிமம் காஸ்ட்டில் தான் பை பண்ண சொல்லுவேன். டார்கெட் 1:1லேருந்து 1:10 வரைக்கும் இருக்கும். என்னோடய சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு நாளைக்கு 5,000 ருபீஸுங்க. ஒரு நாளைக்கு இன்ட்ராடே கால்ஸு உங்களுக்கு 2 கால் மினிமம், மேக்ஸிமம் 4 கால்ஸ் கொடுப்பேன். வீக்லி சப்ஸ்கிரிப்ஷன் வேணுங்க 25,000 ருபீஸ் கொடுங்க, அப்டேட் வாங்கிக்கலாம். அல்லது டெய்லி வேணுங்கிறவங்க டெய்லி 5,000 கொடுக்குறவங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேங்க. அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் எனக்கு டைம் இல்லை, ட்ரேட் பண்ண டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு அக்கௌண்ட் ஹேண்ட்லிங்கும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். 50-50 ப்ராஃபிட் ஷேரிங் வீக்லி ஒன்ஸுங்க சார். உங்களுடைய மார்ஜினுக்கு மேலே ஒரு வாரத்தில் ட்ரேட் பண்ணி எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ அதில் 50-50 ஷேரிங் கொடுத்தா போதுங்க சார். விருப்பம் இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள். என்னோடய மொபைல் நம்பர் இதில் இருக்க பார்த்துங்க, 9944450032 சார். என் நேம் பாபு ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. கால் பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணுங்கள், ப்ராஃபிட் பண்ணுங்கள். உங்கள் ப்ரீவியஸ் லாஸ் எதுவாக இருந்தாலும் எல்லாமே ரெக்கவரி பண்ணுங்கள். நன்றி சார்.